யாகேல் மினிஸ்ட்ரீஸ் பிரசன்ஸ் ஜீவனை பேசு ஸ்பீக் லைஃப். ஹalleluya, praise the lord. ஜீவனை பேசு என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை ஒரு புதிய பொலிவுடன் சந்திப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். என்ன விசுவாச குடும்பத்தினரில் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஜீவனை பேசுறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கா உங்களுக்கு? இந்த நாளில் தேவனுடைய கிருபா வரங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் பெருகுவதாக என்று சொல்லி உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இன்றைக்கு ஜெபித்து நம்ம நேர நிகழ்ச்சிகளை கடந்து செல்லலாம். வாங்க என்னோட சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. அப்பா, அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நீங்கள் இம்மட்டுமா எங்களை வழி நடத்துகிறோம். அது பெரிதான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த 12வது மாதத்தில் எங்களை நீர் கொண்டு வந்திருக்கிறீங்க தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த வருஷத்தோட கடைசி மாதத்தில் ஆண்டவரே, இந்த நாளிலும் அப்பா உங்களை நாங்கள் குடும்பமாய் ஒரே தாய் வயிற்றின் பிள்ளைகளாய் ஒரே சரீரத்தின் அவயங்களாய் நாங்கள் ஒன்றாய் இணைந்து உம்மை துதித்து பாட ஸ்தோத்திரிக்க நன்றி செலுத்த நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிற நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, எங்களோட நீங்கள் இடைப்படுங்க, எங்களோட பேசுங்க ராஜா. கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களோடு இடைப்பட போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட நேராக வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். என்னோட சேர்ந்து வாசிக்கலாம் வாங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. ஸோ இந்த கிறிஸ்மஸ் காலங்கள் இந்த மாதத்தில் கிறிஸ்துவுடைய அன்பு அவருடைய பிறப்பின் மூலயமா வெளிப்பட்டது. எஸ், எல்லாவற்றையும் விட்டு அவர் நமக்காக எல்லாவற்றையும் சகிக்க வேண்டும், அதாவது பாடுகளை அனுபவித்து மரணிக்க வேண்டும் என்பதற்காகவே பிறந்தவர். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். பிறக்கும் போது அதுக்கப்புறம் இப்படிலாம் நடந்துச்சுங்கன்றது வேற வேற்று. ஆனால் அதையே முன் வைத்து அவர் எதற்காகனா மீட்டெடுத்து இந்த மனித குலத்தை திரும்பவும் திருத்துவத்தோடு இணைக்க வேண்டும் என்ற அந்த இறுதிய துடிப்பை கொண்டு வந்த நம்மளுடைய டேடி காட் இப்போ என்ன பண்ணியிருக்காராம், அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னதென்பது நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லாத பயங்கள் இருக்கும். பயம், எல்லாத்துக்கும் மேலே பயம் பயம் பயம்னு இருக்கும். இந்த பயத்தை நம்ம எதில் கொண்டு போய் விடுனா, ஃபெயிலியரில் கொண்டு போய் விடும், ரிஜெக்ஷனில், லோன்லினஸில் கொண்டு போய் விடும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இந்த பகுதியை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா கவலைப்படாதிருங்கள், கவலைப்படுகிறதுனால ஒரு முழத்தை கூட்ட முடியாது அந்த பேசேஜ் இது. இதில் நம்ம என்ன சொல்கிறது, குத்துகை எடுத்து வாங்கின மாதிரி எல்லாரும் உட்காந்து எல்லா பகுதியிலும் கவலைப்பட்டுட்டு இருப்போம். பண்டிகை காலத்தில் இப்போ எப்படி ட்ரெஸ் வாங்குறதுன்னு கவலை, ஒரு ஃபங்க்ஷன் வந்ததுன்னா எப்படி மொய் வைக்கிறதுன்னு கவலை, பிள்ளைங்க படித்தாங்கன்னா அதுங்களுக்கு எப்படி ஃபீஸ் கட்டுறதுன்னு கவலை. இதை கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஸ்ட்ராங்காக அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டு போனவர், நான் உங்களுக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்கேன், நான் நம்பினா போதும் அப்படின்னு சொன்னவரை நம்ம எப்போவுமே கவலைப்பட்டு நமக்கு வருகிற பிளெஸ்ஸிங்கை நம்ம என்ன பண்ணியிருப்போம், லேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த சூழ்நிலைகளை பார்த்து நம்ம ஜீவனை பேசி, என்ன அப்பா எனக்கு செஞ்சிட்டாரு, எனக்கு கிடைக்கும், நான் பெரிய ஆசீர்வாதமாக இருக்க போகிறேன் அப்படின்றத சொல்கிற இடத்துல நம்ம வந்திருக்கோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34ஆவது வசனம். இது ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். ஓகே, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். இது எப்படிங்க? இது ஏதோ புதுசாக இருக்குது. எப்போவுமே மத்தேயு 6ஆம் அதிகாரம் கவலைப்படாதீங்கன்னு படிச்சிருப்போம். ஆனால் இந்த லைன் என்ன ரொம்ப புதுசாக இருக்கு. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நாளைய தினம் என்ன ஒரு டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாளைய தினம் எப்படி, அதுக்காக அந்த தினம் ஏன் கவலைப்படணும்? இப்போ நீங்கள் கவலைப்படலாம், நான் கவலைப்படலாம், மற்றவங்க நம்மளுடைய வீட்டுக்காரங்க எல்லாரும் கவலைப்படலாம். ஆனால் நாளைக்குன்னு ஒரு டுமாரோன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல, அந்த டுமாரோ கவலைப்படுமா? எதுக்கு நான் பாருங்கள், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஸோ இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு? நீங்கள் பாருங்கள், காக்காவை பாருங்கள், குருவிகளை பாருங்கள், இதை பாருங்கள், அதை பாருங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வரார். கவலைப்படாதுங்க, நான் உங்களுக்காக எல்லாத்தையும் பரம தகப்பன் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு. அப்போ நாளை தினம் அப்போ எதுக்காக வேண்டி கவலைப்படணுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எதுக்காகனா, உங்களுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தகப்பன் அந்த நாளுக்கு ஒன்று வச்சிருப்பாராம்.
அந்த நாள் கவலைப்படுமா, அச்சச்சோ இவங்கள்ட்ட எப்படி போய் இந்த ஆசீர்வாதத்தை நான் சேர்க்க போகிறேன், எப்படி போய் நான் இந்த கொடுக்க வேண்டிய இந்த பிளெஸ்ஸிங்கை போய் நான் இவங்கள்ட்ட போய் கொடுக்கணுமே, இவங்களோட காரியத்தை இவங்ககிட்ட போய் நான் சேர்க்கணுமே, இவங்களுக்கு உண்டான காரியங்கள் நம்ம வந்து அவங்ககிட்ட போய் ரீச் பண்ணணும் அப்படின்னு அந்த நாள் கவலைப்பட்டுக்குமா. நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டாம். அந்தந்த நாள் என்ன போட்டிருக்கு பாருங்க, அதினதின் காரியத்துக்காக நாளைய தினம் தன்னுடையவளுக்காக கவலைப்படும். நீங்கள் அதனால் நம்ம கவலைப்பட வேண்டாம். அது கவலைப்பட்டுட்டு அது எப்படி கொண்டாந்து நம்மகிட்ட வந்து சேர்க்கணுமோ ஆண்டவர் அழகாக கொண்டாந்து சேர்த்துருவார். அது காகங்கள் அனுப்புவாரோ இல்லை யார் அனுப்புவாரோ, எந்த சாரிபாத் விதவைகிட்ட கொண்டு போய் சேர்ப்பாரோ, இல்லை எந்த கேரியத்தில் கொண்டு போய் வைப்பாரோ, இல்லை எந்த கோசேன் நாட்டு அனுபவத்தை நமக்கு கொடுப்பாரோ, இல்லை எப்படிப்பட்ட பரம காணான அந்த சுதந்திரத்தின் முழுமையை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லுவாரோ, அது அப்பாவுடைய வேலை. ஸோ நீங்களும் நானும் கவலைப்பட வேண்டாம். இது கிறிஸ்துவோட அன்பில் அந்த கவலைக்குன்றது இடமே இருக்காது. அடுத்த ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் வந்து அதிகமாக தனிமையில் நான் இருக்கேன், நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன், நான் வந்து எல்லாரும் இருந்தாலும் எனக்கு யாருமே இல்லாத மாதிரி இருக்குங்க. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேசேஜ் வாசிக்கிறேன். நான் ரொம்ப வருஷமாக இந்த காரியம் படிக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு வெளிப்பாடு இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அப்பாவோட அன்பு இப்படி கூட வெளிப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு லூக்கா 13ஆம் அதிகாரம் 6வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. இப்போது இது ரெகுலராக படிக்கிறது தான். அதனால ஒரு தோட்டக்காரன்ட்ட சொல்கிறாரு, அவர் வந்து இன்னும் ஒரு வருஷம் கொடுக்கலான்றாரு, அவங்க ஓகேன்றாங்க, அதெல்லாம் ஓகே. பட் இங்கே ஆரம்பமே பாருங்களேன், ஒரு ஓமையை சொல்கிறாராம். ஒரு திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டிருந்தாங்களாம். ஏங்க இது என்னங்க அநியாயமாக இருக்குது? திராட்சை தோட்டத்தில் போய் திராட்சை கொடி இருக்குன்னா அதில் கனி இருக்கான்னு பார்க்கலாம். திராட்சை தோட்டத்தில் போய் அத்தி மரத்தை நட்டு வச்சுட்டு அதில் கனி இருக்கான்னு பார்த்தா எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வேறு மாதிரி இருக்கிறாங்க, நான் மட்டும் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், ஆனால் இந்த தனித்து விடப்பட்ட சூழ்நிலை என்னால் கனி கொடுக்க முடியல அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த தனித்து விடப்பட்ட அனுபவத்துக்கு எப்போவுமே ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஏன்னா இந்த அத்தி மரத்து மேலே இந்த கொடிகள்லாம் வந்துட்டு பட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்காக இந்த மரத்தை நட்டுருக்கலாம், அத்தி மரத்தை நட்டுருக்கலாம் அப்படின்ட்டு வேத ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க. நான் அப்புறம் கேட்டு அறிஞ்சு கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த லோன்லினஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு தேவனுடைய அன்புக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு தீரணும். ஏன்னா எல்லா நாமத்துக்கும் முன்பாக தேவனுடைய நாமத்துக்கு எதுவாக இருந்தாலும் முழங்கால் படியணும். அது கவலையாக இருக்கலாம், இல்லை இப்படிப்பட்ட ஒரு தனிமையாக இருக்கலாம், நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லலாம். அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளத்துக்கு முன்னாடி இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பாருங்கள், அடுத்து உங்களுக்கு இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த 2 தீமோத்தேயுல ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருக்கிறான். ஸோ ஒரு பெரிய வீட்டில் எப்படி இருக்குன்னா, பொன் பாத்திரம் இருக்குது, வெள்ளி பாத்திரம் இருக்குது, மண் பாத்திரம் இருக்குது, மரம் பாத்திரம் இருக்குது. சரிங்களா? ஒரு பெரிய வீட்டில் எல்லா பாத்திரமும் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பாத்திரம் இருக்கும்ல. அதில் நம்ம யூஸ்வலாக என்ன நினச்சிக்குவோம், பொன் பாத்திரம் வெள்ளி பாத்திரம் தான் ரொம்ப கனம் உள்ளது, ரொம்ப வந்து விலையேற பெற்றது, அது வந்துட்டு சும்மானாக்கா வந்துட்டு என்ன பண்ண முடியாது, ஹாலெல்லாம் வைக்க முடியாது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த மண் பாத்திரத்தையும் மரம் பாத்திரத்தையும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப லெவல் கம்மியாக வேல்யூவே இல்லாமல் அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் கொடுக்காம என்ன பண்ணுவாங்க, நீ வெறும் மண் தானே, நீ வெறும் மரம் தானே, உனக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்ட்டு அவங்களும் சொல்லலாம். இல்லை நாமளும் கூட நம்மளை அப்படி நினச்சிக்கலாம், நான் என்னத்துக்கு பிரயோஜனமாக இருக்கிறேங்க, அவங்கெல்லாம் வந்து ஸ்டேஜில் எப்படிலாம் மெசேஜ் கொடுக்குறாங்க, அவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி பேசுகிறாங்க, அவங்கெல்லாம் பாருங்கள் எப்படி பாட்டு பாடுறாங்க, அவங்க பாருங்கள் எப்படி வர்ஷிப் பண்ணுறாங்க, நான் என்னங்க நான் வந்துட்டு வெளியே நின்றுக்கிட்டு எல்லாரையும் உள்ளே வாங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன், இல்லைன்னா என்ன பண்ணிகிட்ருக்கேன், ட்ராக்ஸ் மட்டும் கொடுத்துட்ருக்கேன், நான் ஒன்றுமே பண்ணுறலைங்க, சண்டே கிளாஸ் தான் யாருக்குமே தெரியாமல் எடுத்துகிட்டு இருக்கேன், நாமளே நம்மளை குறைச்சி எடுப்போம். ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லுது பாருங்கள், ஒருவன் இவைகளை விட்டு விட்டு, எவைகளை, அதுக்கு முந்தின வசனம் பார்த்தீங்கன்னா அநியாயங்களை விட்டு விலகணும் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டது. ஸோ தன்னை சுத்திகரிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா பரிசுத்தமாகுது. அடுத்து எஜமானுக்கு உபயோகமாகுது. தன்னை வந்து சுத்திகரிப்பு பண்ண என்ன ரெடியாக இருக்குது. நீங்கள் ஒரு பாத்திரமாக இருக்கிறீங்க, எஜமான் வந்துட்டு அதில் குழம்பு ஊற்றி அந்த வீட்டில் அந்த அம்மா அதை ஊற்றுனா உள்ளுக்குள்ளே பாத்திரம் எப்படி இருக்கணும், உங்கள் ஹார்ட் எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும்.
அப்போ தான் கிறிஸ்துவோட அன்பு அகலம் ஆழம் நீளம்லாம் நமக்கு புரியவே செய்யும். இல்லைன்னா எப்படி இருக்கும், அது வந்து அழுக்காக இருந்ததுன்னா எஜமான் வந்து உள்ளே அந்த யூஸ் பண்ண முடியாது, நம்ம அப்படியே தான் ஐடலாக கிடப்போம். ஆனால் அவர் இன்னும் முக்கியமான சொல்கிறார், எந்த நற்கிரியைக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற பாத்திரம். இந்த பாத்திரம் மண்ணாக இருக்கணும் மரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லைன்னா வெள்ளி பொண்ணாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் எஜமான் கையில் இருக்கிறீங்களா, அதுதான் உபயோகமுள்ள பாத்திரம். நம்ம எஜமான் கையில் உபயோகப்படுறோமா, அது எந்த லெவலுன்றதுலாம் முக்கியம் இல்லை. நான் ரெடிலி அவைலபிளாக இருக்கேன், என்னை சுத்திகரித்து கொண்டிருக்கேன், ஆண்டனை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறாரு, நான் அவைலபிள் ரெடியாக இருக்கு, உபயோகப்படுத்தப்படுகிற பாத்திரம். ஸோ இதுதான் வேல்யூபிள் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்துட்டு உங்களையே நீங்கள் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு நான் இதுக்கெலாம் சரியில்லைன்னுக்கிட்டு இல்லை கவலைப்பட்டு என்ன ஆகுமோன்ட்டு உங்கள் உடம்பையும் கெடுத்துக்கிட்டு, அப்படி இல்லைனாக்கா நான் தனியாக இருக்கேன், நான் வந்து திராட்சை தோட்டத்தில் அத்திமரமாக தனியாக நிற்கிறேன் அப்படின்னு லோன்லியாக நீங்கள் இருந்துக்கிட்டு, இந்த ரிஜெக்ஷன், இந்த ஃபியரு, இந்த லோன்லினஸ், இது எல்லாத்தையுமே ஆண்டவருடைய முழுமையான அன்பு. அதை பாருங்கள், அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்துக்கு திரும்பி போகலாம். அதில் வந்துட்டு கிறிஸ்துவோடைய அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம். ஸோ இந்த 4 விஷயம் இதில் பாயிண்ட் இருக்குல்ல. கிறிஸ்துவோடைய அன்பின் அகலம் யோசிச்சு பாருங்கள். இந்த அகலமாக எதனா அகலமாக வீட்டில் கூட பார்த்துருப்பீங்களா, பெருசாக அகலமாக இருக்கும்ல, அந்த அப்பாவுடைய அன்போடைய அகலம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப யோசிக்க வைக்குது இல்லையா. இதுக்கு ஒரு வசனம் இருக்குது, கொலோசியரில் 3ஆம் அதிகாரத்தில் 11ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். அதிலே கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதி என்றும் இல்லை, புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாவுமாய் இருக்கிறார். ஸோ இந்த அகலம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. புறஜாதியான், தேசத்தான், யூதன், கிரேக்கன், படித்தவன், படிக்காதவன், விருத்த சேதனம் உள்ளவன், இல்லாதவன், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அவர் எல்லாத்தையும் அவருக்குள்ள அந்த அகலத்துக்குள்ள எல்லாரையும் ஒன்று கொண்டு வந்துட்டார். அதுதான் அப்பாவுடைய அன்பின் அகலம். அந்த அன்பின் அகலம் எவ்வளோ அகலமாக இருக்குன்னா இந்த யூனிவர்ஸே கொள்ளாதது. அப்படிப்பட்ட அப்பாவுடைய அன்பின் அகலம் யாரையும் கைவிடலை, ஒருத்தரையும் நிராகரிக்கலை. இவங்களாம் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க, நீ லோன்லின்னு சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஃபெயிலியர்னு சொல்லியிருக்கலாம், நீங்கள் வந்துட்டு எதுக்கும் தகுதி இல்லைன்னு உங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்பாவுடைய அந்த அன்பின் அகலம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணி தான் இருக்குது. அதை நாம் புரிஞ்சிக்கணும், அவ்வளோதான். அடுத்து வாசிக்கலாம். அன்பின் நீளம். இந்த நீளம் எப்படி இருக்கும் பாருங்களேன், கிறிஸ்துவோடைய அன்போடைய நீளம், லென்த்து. இதுக்கு நான் ஒரு வசனம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். ரோமர் 5ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிறேன். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன், ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபாவரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. ஸோ இந்த அன்புடைய நீளம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆதாம் எப்போ முதல் மனுஷன் அவருடைய விழுந்து போன அந்த காரியத்திலிருந்து கடைசியாக, அதாவது மோசே, அதுக்கப்புறமா நியாயப்பிரமாணம், அதுக்கப்புறமா தாவீதின் காலம், அதுக்கப்புறம் அதாவது டேவிடிக் கவனன்ட் இருக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஒவ்வொரு கவனன்ட்லேருந்தும் ஆபிரஹாமுக்கு வந்தது, அதுக்கப்புறம் மோசே வந்தது, அதுக்கப்புறம் தாவீது வந்தது, அதுக்கப்புறம் இப்படி இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலியமாய் வந்த இந்த உடன்படிக்கை, புதிய அவருடைய இரத்தத்தினால் வந்திருக்கிற அந்த புதிதும் ஜீவனும் உள்ள மார்க்கம். அப்போ அந்த நீளம் எங்கே இருக்குது பாருங்கள், எந்த டைம் லைன்லேருந்து எந்த டைம் லைன் வந்திருக்கோம் பாருங்கள். அங்கே ஒன்றுமே இல்லாத இருந்து இப்போ புத்திர ஸ்வீகாரம் வரைக்கும் வந்துட்டோம். அவருடைய ஹார்ட் சீட்டில் உன்னதங்களை அவரோட கூட உட்கார வைத்திருக்கிற அந்த லெவலுக்கு நம்ம வந்திருக்கிறோம் பாருங்கள். ஸோ அப்படிப்பட்ட அன்பின் நீளம், அந்த நீளத்தில் எவ்வளோ நீளம்னா அது நம்மளால் கவுண்டே பண்ண முடியாது, அதை மெஷரே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட அன்போடைய நீளம். இப்போது இந்த வார்த்தைக்கு வந்து கிரேக்க பதத்தில் வந்து பிளெரோமான்னு சொல்கிறாங்க. பிளெரோமா அப்படின்றதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்னா, இந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம் வரதுக்கு ஒரு ஷிப்பு வந்து பிரயாணப்பட்டு ஒரு கடலில் போகிறதுக்கு அதில் வந்து முதல்ல எல்லாத்தையும் ஃபில் பண்ணுவாங்க இல்லையா. அதில் பேசஞ்சர் ஒரு 300 பேர் போகிறாங்கன்னா ஜேர்னி வந்து ஒரு 7 days இருக்க போகுதுன்னா அந்த 300 பேருக்கும் அந்த 7 நாளைக்கும் வேண்டிய அந்த 3 வேளை
சாப்பாடு, ஷிப்போடைய ஃபியூயல், அதுக்கப்புறம் அதில் வச்சிருக்கிற மருந்து பொருட்கள், அப்புறம் ஆடம்பரங்கள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று இருக்கும் இல்லையா, ஃபஸ்ட் எய்டு எல்லாமே ஃபுல்லாக இருக்குமா. எதுலேயுமே எந்த பாக்ஸில் கூட எதுவுமே குறையாத முழுமையாக ஃபுட்லேருந்து, எலக்ட்ரிசிட்டிலேருந்து, ஃபியூயல்லேருந்து, அப்புறம் ஃபஸ்ட் எய்ட்லேருந்து, ஆடம்பரங்கள்லேருந்து, எல்லா என்டர்டெயின்மெண்ட்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்குமா. அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்பாவுடைய அன்பில் எந்த பகுதியிலும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே குறையவே படாது. அதுக்கு ஒரு உதாரணமாக அது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து அது பார்த்தீங்கன்னா உயரம், கிறிஸ்துவோடைய அன்பின் உயரம் என்னவா இருக்க முடியும் அப்படின்னு நம்மளால யோசிச்சே பார்க்க முடியல இல்லையா. இதுக்கு ஒரு வசனம் வாசிக்கலாம். அதே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். ஸோ அவருடைய உயரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உயர பரலோகங்கள், வானாதி வானங்கள், கொல்லக்கூடாதவர், வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி, அவ்வளோ உயரமாக இருக்கிற அப்படிப்பட்ட த பிரசன்ஸ் ஆஃப் காடு பார்த்தீங்கன்னா நம்மை அந்த உயர்ந்த இடத்துலையும் கொண்டு போய் உட்கார செய்திருக்கிறது அப்பாவுடைய அன்பு. ஸோ அவருடைய அந்த எந்த உயரம்னா எதுவுமே எட்ட முடியாத உயரத்தில் நம்ம அவரோட கூட உட்கார வச்சிருக்கிறார். எவ்வளோ ஒரு பெரிய ஹையஸ்ட் ஆல்டிடியூடில் இருக்கோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கற்பனை பண்ணி பார்க்கணும். ஸோ அங்கேருந்து கிறிஸ்துவுடனே நம்ம அவரோட கூட உன்னதங்களில் உயர்ந்த ஸ்தானத்தில் அவருடைய சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் உட்காரம் செய்திருக்கிற அந்த அன்பு இப்போ அங்கேயே நம்ம உட்காந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உட்காந்து ஒவ்வொரு காரியம், நம்மளோட குறைவு, நம்மளுடைய பலவீனம், நம்மளுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப சின்னதாக தெரியும். சே, இதுக்கா போய் நான் இவ்வளோ சண்டை போட்டுட்டு இருந்தேன், இதுக்கு போய் தானே நான் இவ்வளோ மனசு கஷ்டத்தில் இருந்தேன், இதெல்லாம் தானே நான் இவ்வளோ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு என்ன ஆகிடும்னா, ஓ இவ்வளோதானா அப்படின்னு மேலே உட்காந்து பார்க்கும்போது நம்ம கூட பாருங்கள், ஃப்ளைட்டில் போகும்போது பாருங்கள் சின்னதாக தெரியும் கீழே இருக்கிற விஷயங்கள். அப்படி தான் உன்னதத்தில் இருக்கும்போது மீதி எல்லாமே ஒன்றுமே பெருசாகவே தெரியாது. ஏன்னா அப்பாவோட அன்பு அவ்வளோ உயர்ந்த அன்பு. நம்ம இதுக்கு இருக்கிற பிரச்சனை காட்டிலும் அப்பாவோட அன்பை நம்ம அதிகமாக ருசி பார்க்கும்போது, என்ஜாய் பண்ணும்போது, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா மீதி எதுவுமே நமக்கு பெருசாகவே தெரியாது. கல்வாரி சிலுவையில் நமக்காக அவர் செய்து முடித்திருக்கிற காரியங்களை நம்ம நினைத்து பார்க்கும்போது உன்னதத்தில் இருக்கிற அந்த தேவன் எல்லாவற்றையும் விட்டு வந்து மனுக்குலத்தில் பிறந்து அந்த மனித அவதாரத்தை எடுத்து உயர்ந்த ஸ்தானத்துலேருந்து வந்து செய்து முடிச்சு என்னையும் அதே உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாருங்க. எவ்வளோ பெரிய அன்பு பாருங்க, நீளமான உயரமான அன்பு. யோசிச்சு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது இல்லையா. ஸோ அடுத்து பாருங்க, அப்பாவுடைய அந்த அன்பின் ஆழம், அந்த அன்போடைய ஆழம் எவ்வளோ ஆழம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது வாங்க என்னோட 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அதை முன்னாடியிலேருந்து வாசிக்கிறேன். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரே தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ஸோ கிறிஸ்துவோடைய அன்பின் இப்போ எதை பற்றி பார்க்குறோம், ஆழத்தை பற்றி பார்க்குறோம். சரிங்களா. இந்த ஆழம் எப்படிப்பட்ட ஆழம் தெரியுங்களா. அவர் சிலுவையில் மரித்தார், மரித்து 3ஆம் நாள் தான் உயிர்த்தெழுந்தார் இல்லையா. அப்போ அந்த 3 நாள் இடையில என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இத்தனை நாள் வந்திருக்கணும்ல. அதுக்குண்டான வசனம் தான் இருக்கு. என்ன பண்ணாராம், அவர் போயிட்டு உயிர்த்தெழுந்து உயிர்ப்பிக்கப்பட்டாராம். ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு அதே அந்த ஆவியிலே போயிட்டு எங்கே காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். பாதாளத்துக்கு போயிட்டு பிரசங்கிக்கிறாரு. எப்படி, அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். ஸோ இந்த ஆழம், அப்பாவுடைய ஆழம் எந்த தூரம் போயிருக்கு பார்த்தீங்கன்னா, உயிர்த்தெழுந்து நேராக அப்பா என் வேலையை முடிச்சுட்டு அப்படின்ட்டு இல்லாமல் மறுபடியும் பாதாளத்துக்கு போயிட்டு, அதுக்கு இன்னொரு வசனம் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியில தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா. ஸோ பூமியில தாழ்விடங்களில் அவர் இறங்கி என்ன பண்றாராம், ஆல்ரெடி சிறைப்பட்டவர்களை எதுல, மரணத்துல
சிறைப்பட்டவர்களை விடுதலையாக சிறை பண்றாராம். எதோட? ஜீவன்ல சிறை பண்றாராம். அந்த ஜீவன்ல அவங்கள சிறையாக்கி இப்போ என்ன பண்றாரு? உன்னதத்துக்கு ஏறி பிதாவினிடத்துல வரங்களை வாங்கி பெற்று கொடுக்கிறாராம். யோசிச்சு பாருங்க அவருடைய அன்போடைய அந்த ஆழம்னா பாதாளம் வரைக்கும் சென்று சிறைப்பட்டவர்களை சிறையாக்குது. அகலம் எவ்வளோ பெரிய அகலம்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சேர்த்து கொண்டது. அந்த நீளம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்குது. யாரையும் விட்டு விடலை. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை, ஆதாம் முதற்கொண்டு கடைசியாக இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் ஒப்புரவாக்கி கொண்டு பரத்துக்கு ஏறி பிதாவுடைய உன்னதங்களில் அவருடைய வலது பாரசத்தில் உட்காரம் செய்து இந்த அன்போடைய அகலம், ஆழம், நீளம், உயரம் இது என்னன்னு நம்ம அறிந்து கொள்ளுகிற அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு கொடுக்கப்பட வேண்டும். அடுத்து அப்பாவுடைய அன்பின் முழுமையை நம்ம தெரிந்து கொள்றதுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தினாரு. இந்த வெளிப்பாடை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். அதே தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் ஏதேன் தோட்டம் இருந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? இந்த வசனம் நான் வாசிக்கிறேன். தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகளாயிற்று. ஸோ தோட்டத்தில் ஒரு பெரிய நதி, சொல்லுங்க, ஒரு பெரிய நதி. இந்த நதி பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்றாம். ஸோ ஒரு பெரிய நதியிலேருந்து 4 ரிவர்ஸ் ஆறுகள் வருது. ஸோ இந்த முதலாம் ஆற்றுக்கு தெரியும் எல்லாருக்கும், இது வந்து பைசோன் என்று பேர். இது இந்த தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். இது ஆவிலா தேசத்தையும் இந்த இடத்துல பொன் விளையும். அடுத்து ஆற்றுக்கு பேர் கீகோன் என்று பேர். இது வந்து எத்தியோப்பியா தேசம் முழுதும் சுற்றி போடும். 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பேர். அடுத்து 4ஆம் ஆற்றுக்கு ஐப்ராத் என்று பேர். இதில் என்னங்க அன்பின் அகலம் ஆழ நீளம்னு சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் யோசிக்கலாம் இல்லையா? ஸோ இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து உள்ளுக்குள்ளேருந்து வற்றாத ஜீவ தண்ணீருள்ள நதியாக தான் பாய்ந்து வருவார் அப்படின்ட்டு யோவான் 7 நம்ம வாசிச்சிருப்போம் இல்லையா? எல்லாருக்குமே தெரியும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொள்ளும் போது அவர் வந்து வற்றாத ஜீவ தண்ணீருள்ள நதியாய் நம்மளோட இருதயத்திலேருந்து பாய்கிறார் அப்படின்ட்டு. ஸோ இந்த அன்பின் நதி பார்த்தீங்கன்னா இது பைசோன் நதி. இதில் தேசம் முழுவதும் சுற்றி வரும். அவ்விடத்துல பொன் விளையுமா. இந்த ரிவர், இந்த ஒன் ஆஃப் த லைஃப் ரிவர் பாயிற இடத்துல பொன் விளையுதுன்னா என்ன அர்த்தம்னா அவ்வளோ ப்ராஸ்பெரிட்டி, அவ்வளோ செழிப்பு, இந்த செழிப்பின் நதி. அடுத்து கீகோன் அப்படின்னு நான் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு அந்த முன் வந்து 8வது அந்த நூற்றாண்டில் இந்த நதி, இந்த பெரிய நதியிலேருந்து ஒரு டெம்ப்ரரியாக ஒரு குளத்தை உண்டாக்குறாங்களாம். அந்த குளத்துக்கு பேர் தான் சீலோவாம். இந்த சீலோவாம் குளத்துல தான் பிறவி குருடனா பிறந்த அந்த குருடனை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அந்த சேற்றை உண்டாக்கி அதை போய் பூசிட்டு நீ போய் இந்த இடத்துல கழுவுன்னு சொல்றாரு. ஸோ இந்த ரிவர் ஆஃப் ஹீலிங் இது. இந்த ரிவர் ஆஃப் ஹீலிங் முதல்ல ரிவர் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி கொடுத்துட்டாரு. அடுத்து ரிவர் ஆஃப் ஹீலிங். அடுத்து 3வது பாருங்க, இந்த 3ஆம் ஆற்றுக்கு இதக்கேல் என்று பெயர். இந்த இதக்கேல்னு நமக்கு ஞாபகம் வரும்போதே டக்குன்னு எது ஞாபகம் வரும்னா தானியேல் ஞாபகம் வரும். தானியேலில் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். 4ஆம் வசனம் வாசிக்கிறேன். 1ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே நான் இதக்கேல் என்னும் பெரிய ஆற்றங்கரையில் இருந்து அப்படின்ட்டு தானியேல் ஆரம்பிக்கிறார் அவருடைய 21 நாள் ஃபாஸ்டிங். அந்த ஃபாஸ்டிங் முடியும் போது இந்த ஆற்றங்கரை, எந்த ஆற்றங்கரை? இதக்கேல் ஆற்றங்கரை, அந்த 3வது நதி இல்லையா, அந்த நதியோட ஆற்றங்கரையிலிருந்து தான் இவர் வந்துட்டு எடுத்துக்கொள்ளப்படுறாரு. அப்போ வந்து ஒரு பெரிய தேவதூதனை பார்க்குறாரு. அவர் வந்துட்டு 19வது வசனம் வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம். பிரியமான புருஷனே பயப்படாதே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக. என்ன? இந்த இதக்கேல் ஆற்றங்கரை என்ன கொண்டு வருது? உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறது. திடன் கொள் சமாதானமா என்று இந்த ரிவர் ஆஃப் பீஸ், த ரிவர் ஆஃப் ஜாய், த ரிவர் ஆஃப் பீஸ், இதை வந்து நம்ம வந்து முழுமையாக அப்பாவுடைய அன்பிலிருந்து நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4ஆம் ஆற்றுக்கு ஐபிராத் என்று பெயர். இந்த ரிவர் யூஃப்ரட்டிஸ் வந்துட்டு நாம் இதை பற்றி யோசிக்கும் போது உபாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஐபிராத்தில் 7ஆம் வசனம், நீங்கள் திரும்பி பிரயாணப்பட்டு எமோரியன் மலைநாட்டுக்கும் அதுக்கடுத்து எல்லா சமமான வெளிக்கும் போங்க. எது வரைக்கும் தேசத்துக்கு போங்கன்னா லீபனோனுக்கும் ஐப்ராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்க. இதை வந்து தன்னுடைய 12 கோத்திரங்களுக்கு கானான் தேசத்தை சுதந்திரிச்சு கொடுக்கும் போது ஆண்டவர் வந்து நீங்கள் இந்த நதி வரைக்கும் போங்கன்னு சொல்கிறார். இது எங்கே போவோன்னா, இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய்
கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர் பின்வரும் சந்ததிகளுக்கும் ஆணையிட்டு கொடுத்து அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இது எப்படியா, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு அதிகமாகும்படி ஆசீர்வதிக்கிறார். ஸோ இந்த ரிவர் ஆஃப் பிளெஸ்ஸிங், தேவனுடைய பிரசன்னத்தில் நம்ம காணப்படுகிற இந்த ஆசீர்வாதம், இந்த பரிபூர்ண சுகம், இந்த பரிபூர்ண செழிப்பு, இந்த பரிபூர்ண சமாதானத்தின் நதிகள் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வீடுகளில் நதியாய் பாய்வதாக என்று சொல்லி வாழ்த்துக்கிறோம். ஜெபிக்க போகிறோம். வாங்க ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த பண்டிகை காலங்களில் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்முடைய அன்பை நாங்கள் ருசி பார்க்கும்படியா, ஒரு விசையாய் மறுபடியும் எங்களை ரெஃப்ரெஷ் பண்ணும்படியா, ஆண்டவரே உம்முடைய அன்புனால எங்களை மறுபடியும் நீங்கள் புத்துணர்வை கொடுத்து இந்த அன்பினோட முழுமையை நாங்கள் எல்லா பகுதியிலும் உணர்ந்து கொள்ளும்படியாய், ஆண்டவரே நாங்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறோமே, அந்த அத்தி மரத்தை போல அந்த திராட்சை தோட்டத்தில் தனியாய் விடப்பட்டிருக்கிறதே, நான் தனியாக ரிஜெக்டடாக ஃபீல் பண்ணுறேன், லோன்லியாக இருக்கிறேன். இல்லைனா நான் ஒரு மரம் பாத்திரமா இருக்கிறேன், மண்ணு பாத்திரமா தான் இருக்கிறேன், நான் பொண்ணால, நான் வெள்ளியாலன்னு என்ன தரை குறைவா எடை போட்டுக்கொண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய கரம், உம்முடைய நீட்டப்பட்ட செங்கோல் எங்கள் மேலே இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் ராஜா, நன்றி. உம்முடைய அன்புடைய அகலம், ஆழம், நீளம், உயரம் இன்னதென்பதை நாங்கள் அறிந்து கொண்டு அப்பாவின் முழுமையான அன்புல நிரப்பப்பட்டவர்களாய் உன்னதத்துல உம்மோட கூட உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உயரமான அன்புல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் ஒரு நாளும் மறக்காதபடி கர்த்தாவே ராஜா, அந்தந்த நாள் அதினதின் நாளுக்காக கவலைப்படட்டும் என்று அந்த நாள் எங்களுக்காக கவலைப்பட்டு நீர் எங்களுக்காக எதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கிறீரோ அந்த நாள் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கட்டும் ஆண்டவரே. எதை குறித்தும் நாங்கள் பயப்படாமல், எந்த ரிஜெக்ஷன்லையும் இல்லாமல், சோர்ந்து போகாமல், ஆங்ஸைட்டியில் இல்லாமல் அப்பாவோட முழுமையான அன்பில் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுவார்களாக நான் செபிக்கிறேன். அப்படிப்பட்ட அன்பு ஒவ்வொருடைய இருதயத்தில் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே கடந்து வரட்டும் ஆண்டவரே. எந்தெந்த இடத்துலலாம் ரிஜெக்ஷனில், ஃபெயிலியரில், எந்தெந்த இடத்துலலாம் பயத்தில் இவர்கள் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல உம்முடைய அன்பு போய் தொடட்டும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட பாதாளமாக இருந்தாலும் நாங்கள் எங்கு செல்ல முடியும் ஆண்டவரே, நீர் அங்கேயும் இருக்கிறீர். உம்முடைய பிரசன்னத்தை விட்டு எங்களால் எங்குமே ஓடி ஒளிய முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு அப்பாவின் அரவணைப்பில், அன்பில், சந்தோஷத்தில், நிறைவில் ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து இந்த நாட்களில் சுகிர்த்திருக்கும்படியாய் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால இவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் ராஜா. இவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நீர் எல்லாவற்றையும் நிறைவாக்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி. இவர்களோ எப்பொழுதும் தலையா இருக்கும்படியாய் வாலாக்காமல் நீர் மேலாக்குகிற தேவன் அல்லவா, கீழாக்காமல் தலையாக்குகிற தேவன் அல்லவா, எல்லா கோணலான காரியங்களை செவ்வையாக்குகிற தேவன் அல்லவா, இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 செலுத்துகிறோம் ராஜா. இவர்கள் பாத்திரம் எப்பொழுதும் நிரம்பி வழியட்டும். தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிறவர் கர்த்தாவே, ஸ்தோத்திரம். நன்றி. உன்னதமானவருடைய மறைவு சர்வ வல்லவருடைய நிழலில் எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாய் அந்த இடத்திலிருந்து உம்முடைய அன்பின் முழுமையை பெற்றுக்கொண்டு அந்த அன்பை உலகத்துக்கு காட்டுகிறவர்களா இருக்கும்படியாய் ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரம். குடும்பத்துல சமாதானம் நதியாய் பாயட்டும் ஆண்டவரே, நதியாய் பாயட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு என்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த நிகழ்ச்சியில தேவனுடைய அன்பின் முழுமையை, அந்த அகலத்தை, ஆழத்தை, நீளத்தை, உயரத்தை நம்ம புரிந்து கொண்டு எல்லா ஃபெயிலியர்லையும், எல்லா ஃபியர்லையும், எல்லா ரிஜெக்ஷன்லையும் அப்பா நம்ம கூட தான் இருக்காரு, அந்த ஆழங்களுக்குள்ள சென்று நம்ம அவரை கண்டுபிடிக்கும்படியாய் உங்களை இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். அன்பின் வாழ்த்துக்கள். For your prayer request and contact Dr. Crystal Daniel, number 6/29, Bellalar Street, Velachery, Chennai 42, Tamil Nadu. Our phone number 9043772105. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.